Hello everyone, welcome to our channel TNPSC Fortune. இந்த வீடியோல Group 2 2A Prelims-கான last 60 days revision study plan தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இது last 60 daysக்கு more effective-ஆன study plan. இந்த 60 days-அ ஒன் பை ஒன்னா நம்ம போடாம அந்த டேஸை ஸ்பிளிட் பண்ணி ஸ்டடி ப்ளஸ் ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லி நல்ல ஒரு எஃபெக்டிவான மேனர்ஸில் இந்த ஸ்கெட்யூல் போடப்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களால் இந்த ப்ரிலிம்ஸை குவாலிஃபை ஆகி கண்டிப்பாக மெயின்ஸும் கிளியர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் வி நோ குரூப் 2 2Aக்கு வந்து ரெண்டு இருக்குது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸில் லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, லாங்குவேஜுக்கு வந்து 100 மார்க்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட் 25 மார்க்ஸ், 75 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா, இது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இந்த லாங்குவேஜில் 100 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஒரு 95 to 98 கன்ஃபார்ம் எய்ம் பண்ணுறோம், கண்டிப்பாக வாங்குகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூடில் 25 மார்க்ஸ், 15 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது இல்லையா மேக்ஸில். அது வந்து எதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த வீடியோவில். ஒவ்வொரு யூனிட்ஸ் வைஸ் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அது 15 டாபிக்ஸ். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 6 இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸ் படித்தாலே நம்மளால் கட் ஆஃப் கிளியர் பண்ணிக்க முடியும். 150 to 165 எடுத்தால் வி ஆர் கன்ஃபார்ம் எலிஜிபிள் ஃபார் மெயின்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த 60 நாளுமே டெய்லி படிக்கணும், டெய்லி ரிவிஷன் பண்ணணும், அப்புறம் டெய்லி மார்க் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணணும். வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி புதுசாக கேட்கறக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கேட்ட கொஷின்ஸை தான் ஆல்டர் பண்ணி கேட்கறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது மூலமாக எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிற ஐடியாவும் வரும். நமக்கு வந்து கேட்ட கொஷின்ஸ் நம்மளுக்கு ஃபெமிலரைஸ் ஆகிடும். இந்த வருஷம் கொஷினாக கேட்டதை அடுத்த வருஷம் ஆன்சராக அந்த கொஷினையே வந்து ஆன்சராக மாற்றி கேட்பாங்க. ஓகேங்களா. அதனால் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எல்லா குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அதோட கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஸ்டடி எந்த ஆர்டரில் படிக்கணும்னா, நான் இது வந்து வெயிட்டேஜ் படி சொல்லலைங்க. இது வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் சொல்லிட்டா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் இருக்கு, யூனிட் 1 இருக்கு இல்லையா, யூனிட் 1 வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி யூனிட் 4ம் ஐஎன்எம்மும் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்த்து ஒரு 15 கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கம்மிங் டு பாலிட்டி 15 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஜியோகிரஃபி ஒரு 6 கொஷின், 6 to 8ன்னு வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் வச்சுக்கிட்டா அதுவும் ஒரு 6 to 8. யூனிட் 8 வந்து யூனிட் 8 10 கொஷின்ஸ், 9 வந்து 10 கொஷின்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 20 to 25 கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது அப்ராக்சிமேட்டாக முன்ன பின்ன வரலாம். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் நமக்கு தெரியும், லாங்குவேஜ் வந்து 100 மார்க்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட் வந்து 25 மார்க். ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிஏ வந்து ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வெயிட்டேஜ் ஆஃப் தி குரூப் 2. ஓகேங்களா. இதில் ஒரு மார்க் 2 மார்க் முன்ன பின்ன வரலாம். ஆனால் ப்ரீவியஸ் அனலைஸ் படி இவ்வளோ தான் கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ஸ்டடி எந்த ஆர்டர் ஆஃப் படிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் போட்டிருக்கேன். இதை நீங்கள் மாற்றிங்கோட படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 4 யூனிட் 7 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டையும் படிச்சுட்டு நெக்ஸ்ட் யூனிட் 8 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் இந்தியா படிச்சிங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் எப்படியும் ஒரு 35 மார்க்ஸ் கிட்ட வாங்கிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா.
ஏன்னா எதுக்கு தெரியுமா, இது முடிச்சோன்னா நான் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போடலாம், இல்லை இந்தியன் பாலிட்டி போடலாம். அப்படியே ஒரு கண்டினியூஸாக ஒரு ஹை எப்படி சொல்கிறதுங்க, அதிகமாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே டேம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது. ஸோ ஒரு ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஸோ தட் நான் இந்த ஸ்கெடியூல் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். இப்போ வந்து யூனிட் 7 முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா கவர் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸு, மவுண்டெயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக கோரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி முடிச்சுட்டு இந்தியன் எக்கானமி, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா, நமக்கு 60 நாள் இருக்குது. நம்ம லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான இதில் எப்படியும் ஒரு 5 கொஷின் கேட்க போகிறாங்க. நீங்கள் வந்து மந்த்லி மேக்ஸின் இருக்கு இல்லையா, மந்த்லி மேக்ஸின் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கோங்க, இல்லை 8 நாளைக்கு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெய்லி நீங்கள் வந்து லாங்குவேஜ் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். ஆப்டிடியூட் மேக்ஸ் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஜென்ரல் தமிழுக்கு 6th 7th 8th 9th 12th. நமக்கு வந்து இங்கிலீஷுக்கு வந்து நான் ஆல்ரெடி மேலே இருக்க வீடியோஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆப்டிடியூட் வந்து 15 டாபிக்ஸ், ஓகேங்களா. அந்த 15 டாபிக்ஸை செக்மெண்ட் பண்ணி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா லாங்குவேஜும் ஆப்டிடியூடும் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, நமக்கு 60 நாள் இருக்குது. 60 நாளை ஃபஸ்ட்டு 23 நாளாக பிரிச்சுக்கிறோம். இட்ஸ் அ phase 1. phase 1ல் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியை முதல்ல முடிச்சுட்டு, ஐஎன்எம்எஸ் செகண்ட் முடிச்சுட்டு, யூனிட் 8 தேர்ட் முடிங்க. ஏன்னா இதில் இருக்க 40% ஆஃப் கண்டென்ட் யூனிட் 8ல் கவர் ஆகிக்கிடும், ஓகேங்களா. இதில் இருக்கிறது 40% தான் யூனிட் 8ல் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, இது எல்லாத்தையுமே 23 நாளில் முடிக்கணும். இது மட்டும்தானா இல்லை, 6th 7th 8th 9th வரைக்கும் டீன் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கிலீஷ், தமிழ் இல்லை இங்கிலீஷ், இது எது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் 5 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸ் மொத்தம் 15 டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் 5 டாபிக்ஸை இந்த 23 டேஸில் முடிச்சிருங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 10 டேஸ் அதை வந்து phase 2 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த phase 2ல் யூனிட் 9 பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் 10th 11th 12th, ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் கொஷின் கேட்க போகிறாங்க, 6 கொஷின். ஸோ நீங்கள் இது வெயிட்டேஜ் பொறுத்து இதுவும் கம்மியாக தான் கேட்க போகிறாங்க. வெயிட்டேஜ் பொறுத்து நீங்கள் அதுக்கான டைம் ஒதுக்கிறதும் நீங்கள் படிக்கிற இன்டெப்த்தையும் கால்குலேட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து 10th 11th 12th தமிழ் புக்ஸ் கவர் பண்ணிடுங்க. அப்புறம் 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் முடிச்சிருங்க. 7 டாபிக்ஸ் கவர் பண்ணிடுவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 12 நாளில் மேக்ஸ் இருக்கு இல்லையா, 6 நாளில் மேக்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 7 டாபிக்ஸ் வச்சுருக்கோமா, இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் 8 டாபிக்ஸ் இருக்குது. 8 டாபிக்ஸை 6 நாள் இல்லை 8 நாளில் முடிக்க ட்ரை பண்ணிவிட்டு சயின்ஸும் முடிச்சிருங்க. சயின்ஸ் முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் கம்ப்ளீட்டாக 100% வந்து இந்த 12 நாளுக்குள்ளே முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு கொடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் 45 டேஸில் நீங்கள் ஒரு தடவை கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதிடுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும், நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகுறீங்கன்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு கரெக்டான ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் லாஸ்ட் 15 டேஸையும் 3 பீரியட்ஸாக செக்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அதுவே தான் 55 டேஸ் எகெயின் ஃபாலோ பண்ணுங்கள். எகெயின் 5 டேஸ் இதுவே தான் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாபிக்ஸும் சரி எல்லாமே வந்து ஃபெமிலரைஸ் ஆகிடும். ஸோ தட் நான் ரிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, டூ யூ நோ பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த டூ யூ நோ பாக்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. அப்புறம் தமிழில் இந்த நூல்வெளி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆத்தர்ஸ் பற்றி படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இந்த எக்ஸாம் இருக்க போது. நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட முடியும். ஹோப்
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.